நான் எப்போவும் என்ன ஒரு செல்ஃப் ரிலையன்ட் பர்சனாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி புரிஞ்சுது நான் ஒரு செல்ஃபிஷ்னு. தனியாக இருந்ததுக்கு என்றைக்கும் நான் வருத்தப்பட்டதில்லை, ஆனால் அன்றைக்கி பயந்தேன். மச்சான் நல்லா இருக்குதான், தேவைன்னா இன்னொரு ஆர்டர் தரானா. நீ சூப்பர் எடிட்ரு, வா உனக்கு ட்ரீட் வைக்கலாம் இருக்கேன், வா போகலாம். டே அதெல்லாம் வேணாம், என் ஷேரை கொடு. ஃபஸ்ட்டு நின்று ட்ரீட் விடலான்னு பார்த்தேன், சரி தான் உன்னோட காசு. மச்சான் நான் ஒரு செல்ஃப் ரிலையன்ட் பர்சன், அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வாய நினைக்கிறேன். பிடிச்சதை செய்வேன், அதுக்கான ரிட்டர்ன் வேல்யூ தான் இது நினைக்கிறேன். அது கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும்ல. மச்சான் ஃபோட்டோ எடுத்தது நான், எடிட் பண்ணது மட்டும் தான் நீ, ஃப்ரேம் பண்ணது நான் தான். அது எப்படி செல்ஃப் ரிலையன்ட் ஆக முடியும்? சரி யோசிச்சிட்டே இரு, எனக்கு பசிது, எனக்கு கேண்டீன் போய்ட்டு வரேன். ஐயோ இவனா எதுக்கு எனக்கு சொல்கிறான்? இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் எமர்ஜென்சிடா, காசு தேவைப்படுது, காசு கொடுக்குறியா? இல்லைடா, காசு என்கிட்ட இல்லைடா. ஏய் இப்போ தான் பார்த்தேன், நீ காசு உள்ள வச்சிரு, அவசரம் கேட்டால் கொடுக்க மாட்டேற பார்த்தியா? சரி இந்தாடா. தேங்க்ஸ் மச்சி. சே ஆ ஆ ஏய் தாடா, ஏய் அவள் தாண்டா இருக்கு. அவசரம் மச்சான். நான் மாமே காலையில் காசு இல்லைன்னா இப்போ அவன்கிட்ட கொடுக்குறேன். ஏய் காலையில் தாண்டா கொடுத்த, அதுக்குள்ளே கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ வேணும். நாளைக்கு தரேன்டா போடா. ஹலோ, காலேஜ் தான் இருக்கேன், நான் தான் போயின்னு இருக்கேன். டேய் நில்றா, ஒரு நிமிஷம். காசுடா, காசு கேட்டதுன்னு என்ன ஆச்சு? டேய் காசு. ஏய் அல்பியா நீ, 50 ரூபாய் தானே, நாளைக்கு தரேன் போ. டே சூர்யா, தலைவலி தலையா இருக்கா? தலைவலி இதுடா. டேய் கிருஷ்ணா, என்னடா? இங்கே வாயா, இங்கே உட்காரு. நான் என்ன அல்பியாடா? ஏன்டா? ஏய் அல்பியா நீ, 50 ரூபாய் தானே, நாளைக்கு தரேன் போ. அதுக்கு என்ன அவன் அல்பன்றான்டா. அது நான் சம்பாதிச்ச காசு தானே. 50 ரூபாவோ அது 5000 ரூபாவோ அது ஆனால் சம்பாதிச்சு தானே. அது உடனே என்னை விட்டு போதுன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல. சரி உர்றா, அது அவசரத்துக்கு கேட்டு இருக்கான். அவசரத்துக்கு கேட்டானா? அவசரம் சொல்லிட்டு பர்த்டே கேட்டிருக்கான். அதுவும் யாருக்கு? உனக்கு. சரி உர்றா சூர்யா, நீ குந்தா எனக்கு ஒரு நாள் பண்ணேன், நான் அதனா கேட்டேனா? அப்பயும் பார்த்து நீ செல்ஃபிஸ் தானே. இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் நான் செல்ஃபிஸ் கிடையாது. என்னை செல்ஃபிஸ்லாம் சொல்லாத. டேய் நீயாச்சும் அவனாச்சு போடா, நான் போகிறேன்டா. ஏய் என்னடா? ஏய் இந்த தலையில் தடவைனா தலைவலி போகுதுடா, நீ பேசுனா தலைவலி வருதுடா. டே வரலையாடா காலேஜுக்கு? நான் வரலடா. டேய் நேற்று ஒன்றாவது தான்டா பேசிட்டு இருந்தான் கர்ணா. என்னது? ஓ அந்த 50 ரூபாவாடா, அது எமர்ஜென்சிக்காக வாங்கிக்கலான்னு விட்டேன்டா. நீ ஒரு அல்பையா 50 ரூபாய்க்கு வசரம் அலையிறியாமே. ஆ அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போ அவனுக்கு இருக்கு போகிறான். ஏன்டா கிளாஸ்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க? அதுக்கு உதப்பியா நீ? உங்கள் அக்காவை அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்பியா நீ? என்னடா சம்மந்தமே இல்லை பேசுகிற நீ? அல்ப நாய் 50 ரூபாய் இப்படி அசிங்கமா பண்ணுறேன். நான் ஒன்றும் காசு சண்டை போல. இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். என்னடாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை சார், கீழே வின்ட்டேன், தூக்கம் வந்தான். நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? பார்த்தாலே தெரியுது. நீ ஃபஸ்ட்டு ரூம் போ. ஏய் நீ பிரின்சிபல் ரூம் போ. சார் இருங்க சார், நான் தான் சண்டை போட்டு என்ன விட்டு. என்ன விட்டு கொடுக்காம பேசுறியா நீ? டேய் 2 பேரும் நான் அங்கே போகிறதுக்குள்ள வர்றீங்க.